ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல காலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த ஆராதனை நேரத்திலும் ராஜா நம் நடுவில் இருக்கிறார். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், உயிர்ப்பித்து எழுப்புகிறவர். இந்த கடைசி கால எழுப்புதலில் நம்மை மகிமையான கருவிகளாய் பயன்படுத்த துடித்து கொண்டிருக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். முன்னுரைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் பரிபூரணமாய் கர்த்தர் நிறைவேற்றி நம்முடைய இருதயங்களை மகிழ்ச்சியினால் களிகூரச் செய்ய போகிறார். தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல், மாற்றங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் மலரப்போகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். 5 வகை ஊழியங்கள் சபை எங்கும் காணப்படும். சொல்லுங்க, 5 வகை ஊழியங்கள் நம் சபை எங்கும் காணப்படும். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை
தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பலத்த மகிமை தேசத்தில் வெளிப்படுகிற நாட்களில் நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம் இந்த தலைமுறையில் ஆண்டவரே எங்களை நீர் உமக்காக தெரிந்து கொண்டு ஒரு கற்பனை கட்டாத அசைவை எழுப்புதலை எங்களை தேசங்களில் காண்கிற நாட்களில் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பகல் நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உம்முடைய மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். உம்முடைய மகிமையான சத்தம் புறப்பட்டு வரட்டும். இந்த வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்ருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என்னோடு கூட வேதாகமத்தை நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய முதலாவது அதிகாரம். நான் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தை நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் சில விஷயங்களை நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த யோசுவாவின் நாட்கள் முடிவடைகிறது. கர்த்தர் யோசுவாவை எடுத்துக்கொள்ளுகிறார். இதற்கு முந்தைய தலைவன் மோசேயின் நாட்களும் முடிந்தது. இதுவரை இஸ்ரவேலை மகிமையான 2 தலைவர்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருடைய காலங்களும் முடிந்து விட்டது. ஏற்கனவே யுத்தங்கள் நடந்திருக்கிறது. எதிரிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ராஜாக்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேசம் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தோற்றம் அளவிலே வெற்றி இஸ்ரவேல் மக்களை நிறைத்திருக்கிறது. தேசம் கூட யோசுவாவினால் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை என்ன? மேற்கொள்ளப்பட வேண்டிய சத்துருக்கள், சுதந்திரிக்கப்பட வேண்டிய எல்லைகள், தேசங்கள், பட்டணங்கள் இன்னும் பரவி கிடக்கிறது. ஆகினால் அதை சுதந்திரிக்க வேண்டிய உத்தரவாதம், பொறுப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கிறது. 12 கோத்திரங்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த கோத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். தோத்திரம். ஆண்டவரே, கானானியர்கள் இன்னும், எதிரிகள் இன்னும், சத்துருக்கள் இன்னும் தேசத்தில் பெருகி இருக்கிறார்களே, சுதந்திரிக்க வேண்டிய எல்லை இன்னும் இருக்கிறதே, தலைவன் யோசுவா தற்சமயம் எங்களோடு இல்லையே, நாங்கள் 12 கோத்திரமாய் இருக்கிறோம், எங்களில் யார் முதல் எழுந்து யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும், கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும், யார் கையில் தேசத்தை நீர் ஒப்பு கொடுக்க போகிறீர் என்று அவர்கள் ஜெபித்த பொழுது பரத்தில் இருந்து ஒரு சத்தம், கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு சத்தம், யூதா எழுந்து புறப்பட கடவன். தோதுரம். இதோ தேசத்தை அவன் கையிலே
ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அங்க நிறைய கோத்திரங்கள் இருந்தாலும், 12 கோத்திரங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய பார்வை யூதாவின் மேல் விழுகிறது. கர்த்தருடைய வார்த்தை யூதாவை நோக்கி வருகிறது. யூதா எழும்ப கடவன். யூதா எழும்பினால் தேசத்தை அவன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தோத்திரம் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன? தோத்திரம், யூதாவே எழும்பு, தேசம் உன் கையில் என்பதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இன்றைக்கு திருச்சபை இந்த கடைசி நாட்களிலே தோத்திரம் எழுப்பும்படி விரும்புகிறார். தேவ ஜனம் எழும்பும்படி விரும்புகிறார். இது தேசத்தை தேவன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் நாட்கள். தோத்திரம், பட்டணங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் நாட்கள். இந்த தூத்துக்குடி பட்டணத்தை உங்கள் கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் தருணம், ஒப்பு கொடுக்கும் சமயம். கர்த்தர் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்ந்ததுதான், சேர்த்து கொள்வதுதான் தேசம். இன்றைக்கும் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆத்துமாக்களை, உச்சிதங்களை, செழிப்ப, ஐஸ்வர்யத்தை, விடுதலையை, மேன்மையை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுக்க போறார். இந்த காலை நேரத்தில் கொடுக்கிறார். உங்க கையை தோத்திரம் தேடி, உங்களை தேடி தேசம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, நன்மை வருகிறது, அறுவடை வருகிறது, செழிப்பு வருகிறது, உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது, உச்சிதங்கள் வருகிறது. தேவனை விட இந்த உலகத்தில் நமக்கு பெருசா எதுவும், அவர் சொல்றாரு, தேசத்தையே உன் கையில் கொடுக்க போறேன். ஆமென். காண நீ எழும்பு யூதாவே, நீ எழும்பு, உன் கையில தேசத்தை, ஆயிரங்களை, லட்சங்களை, தோத்திரம் ஆத்துமாக்களை, நன்மையை, உச்சிதங்களை நான் ஒப்பு கொடுக்க போறேன். தோத்திரம், யூதா எழும்பணும், சபை எழும்பணும். அப்படி எழும்பினால் என்ன நடக்கும்? இந்த சம்பவத்தை மையமாக வைத்து 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவன் இன்றைக்கு நமக்கு அதை சொல்லுகிறார். இதுவரை சுதந்திரமாகாதவைகள் சுதந்திரமாகும். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. இதுவரை சுதந்திரமாகாதவைகள் சுதந்திரமாகும், சுதந்திரமாக போகிறது. இரண்டாவது, இதுவரை வீழ்ந்திராதவைகள் வீழ்ந்து போகும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இதுவரை வீழ்ந்திராதவைகள் வீழ்ந்து போகும், விழப்போகுது. இதுவரை விழாதது இன்றைக்கு விழப்போது, உங்களுக்கு முன்னால விழப்போது. இதுவரை நான் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னை ஜெயிப்பதற்கு, என்னை மேற்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த எல்லாம் இந்த மவுண்ட் சர்ச்சுக்கு முன்னால, இந்த தரிசனம், இந்த ஊழியத்திற்கு முன்னால, யூதாவே உனக்கு முன்னால, என் ஜனமே உனக்கு முன்னால விழப்போகிறது. ஆமென். தோத்திரம். இதுவரை சுதந்திரமாகாதவைகள் சுதந்திரமாகும், இதுவரை வீழ்ந்திராதவைகள் வீழ்ந்து போகும். தோத்திரம். மூன்றாவது, இதுவரை கண்டிராத முதன்மை தேடி வரும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இதுவரை கண்டிராத முதன்மை சபையை, ஊழியத்தை, யூதாவை, நம்மை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய சபையை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 விஷயத்தை உங்ககிட்ட சொல்றாரு, நான் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல சொல்லுங்க. அப்போ
இதுவரை சுதந்திரமாகாதவைகள். என்ன அப்படி சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யூதா எழுந்து புறப்பட கடவன் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 4வது வசனத்தில் யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையில் என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். தோத்திரம். தேசத்தை அவர்கள் கையில் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். புதிய எல்லைகளை அவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தின் அடுத்தடுத்த தொடர்ந்து வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் பட்டணங்களை, புதிய எல்லைகளை அவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். ஓகே, இதுவரை யூதா எதையுமே சுதந்தரிக்கலையா? யோசுவாவின் நாட்கள்ல யுத்தம் நடந்ததே, யோசுவாவின் நாட்கள்ல எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்களே, கானானியர்கள் மேற்கொள்ளப்பட்டார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக யோசுவாவின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்துக்கு நாம வந்தா, யோசுவா தேசத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது, தோத்திரம், பகிர்ந்து கொடுக்கும் போது யூதா கோத்திரத்திற்கென்று எல்லைகளை அந்த யோசுவா 15ஆம் அதிகாரத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். 15:1 சொல்லுது, யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது. அந்த வசனத்திலிருந்து அப்படியே அந்த அதிகாரத்தின் முழு வசனங்களையும், எல்லா வசனங்களையும் வாசித்து பார்த்தால் அந்த 62வது வசனம் வரைக்கும், தோத்திரம், ஆமா, யூதாவுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட, யூதா சுதந்தரித்து கொண்ட அந்த எல்லைகள், அந்த பட்டணங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா 20ஆம் வசனத்திலிருந்து படிச்சா, யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பமாகுது. அநேக பட்டணங்கள், தோத்திரம், தென்புற எல்லை, மேற்கு புறத்து எல்லை, கிழக்கிலே, வடக்கிலே என்று ஏராளமானவைகளை யூதா சுதந்தரித்திருக்கிறது. யூதாவிற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். யோசுவாவின் மூலம், தோத்திரம், அது கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ இந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? இதுவரைக்கும் யூதா சுதந்தரித்தவைகள் அல்ல, இதுவரை சுதந்திரமாகாதது. பரலோகம் யூதாவுக்கென்று முழுமையாக முன்குறித்திருந்தது. பூரணமாய், சம்பூரணமாய், தோத்திரம், இப்பதான் யூதாவுக்கு கையளிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து, இதுவரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எனக்கு இன்னும் சுதந்திரமாகவில்லையே, இன்னும் என் கரத்திற்கு அது வந்து சேரவில்லையே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது சம்பூரணமாய் பூர்த்தியாய், தோத்திரம், என் வாழ்வில் வந்து கிட்டவில்லையே, கிடைக்கவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஊழியத்திற்காக, இந்த திருச்சபைக்காக, இங்கு வந்திருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்காக பரலோகம் முன்குறித்திருந்தவைகள், தேவன் தீர்மானித்திருந்தவைகள் முழுமையாய், சம்பூரணமாய், இனிமேல் தான், இது முதல் தான், இந்நாள் தொடங்கி உங்களுக்கு சுதந்திரமாய் 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 மாறப்போகிறது. இதுவரை இந்த ஊழியம் சுதந்தரிக்காத அனைத்தையும் இந்த நாள் தொடங்கி நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஆதியாமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறாரு. 2ஆம் வசனத்தில் பிராமிஸ் பண்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. தோத்திரம், ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி ஆபிரகாமுக்கு இன்னும் வரல. 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அடுத்த வசனங்கள்ல பார்த்தா ஆபிரகாம் ரொம்ப சலிச்சுக்கிறார். ஆமா, தோத்திரம், வாக்குத்தத்தம் கொடுக்கறதே உங்களுக்கு வேலையா இருக்கு. ஏற்கனவே 12ல் சொன்னீங்க, இப்ப 15லையும் வந்து சொல்றீங்க. ஆனா அந்த ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு இன்னும் நிறைவேறின மாதிரி தெரியலையே, நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே.
தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் தான் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான். இப்ப பார்த்தா அவன் தான் எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கொஞ்சம் சலிச்சுக்கிறார். சில சமயம் நாம ஒரு சைஸா இருக்கிற பாருங்க, அந்த மாதிரி. ஆமா, என்ன நடந்திருக்கு, என்ன கிடைச்சிருக்கு, இத்தனை வருஷம் போறோம், என்னென்னமோ சொல்றாங்க, ஆண்டவர் என்னென்னமோ பேசுறாரு. இதுவரைக்கும் நான் ஆண்டவரை தேடி வந்துகிட்டே இருக்கிறேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் அது பூரணமா என் வாழ்க்கையில நிறைவேறின மாதிரி தெரியலையே. அந்த சுதந்திரம் இங்க ஆபிரகாம் மாத்திரம் சொல்றார், அந்த சுதந்திரவாளி இன்னும் எனக்கு வரலையே. எலியேசர் தான் இப்ப எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான், அவனை வேணா நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றார் 4ஆம் வசனத்துல, நோ 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 நோ, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. எலியேசர் இல்லப்பா நான் உனக்கு குறிச்சு வச்சிருக்கிறது, நான் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சிருக்கிறது எலியேசர் இல்ல. இப்ப நீ பார்க்கிற இந்த ஆசீர்வாதம் இல்ல, உனக்கென்று ஒரு சுதந்திரம், அது என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறது. உனக்கென்று ஒரு ஆசீர்வாதம், அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பரலோகம் உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. எலியேசர் அல்ல, தோத்துறான். எலியேசர் அல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லைன்னு தோத்துறான். தர 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 தரன்னு ஆபிரகாம வெளியில இழுத்துட்டு வர்றாரு. ஆமா, வானத்தை பார், என்ன தெரியுது, நட்சத்திரங்கள், அதை எண்ணுன்றார். தோத்துறோம். நட்சத்திரத்தையா? ஆமா, 20, 30, 70, 150, 280, ஆச்சாடி கழுத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னு தலையை தொங்க போட்டா கீழே என்ன தெரியுது, மண்ணு. எண்ணு. தோத்துறோம். மண்ணையா? நட்சத்திரத்தை என்றதே முடியாதுன்னு தலையை தொங்க போட்டா என்னத்தை என்ன சொல்றாரு, மண்ணை என்ன சொல்றாரு, முடியலையே, முடியல. நான் உனக்கு தரப்போகிற சந்ததியின் பெருக்கமும் எண்ணி முடியாததாய் இருக்கும். அதை நீ இனிமேல் தான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய். இதுவரை கண்டது எலியேசர், இனித்தான் உனக்கான சுதந்திரம். ஆமென். முழுமையான சுதந்திரம் உன்னை நோக்கி வருகிறது என்று கர்த்தர் ஆபிரகாமை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தா ஆதியாகமத்தில் ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. ஏன்? இடையில ஒரு இடைச்சொருகலாக ஆகாரமா வந்துட்டாங்க. தோத்துறோம். சில சமயத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நாமளே கூட்டு முயற்சியெல்லாம் பண்றோம். சொந்த முயற்சி, கூட்டு முயற்சி, மாம்ச முயற்சி, எப்படியாகிலும் நிறைவேற்றிடணும் அப்படின்னு. எலியேசர் தான் இல்லைன்ட்டாரு, வேற யாரோ பெத்த புள்ள. சாராளம்மா தோத்துறோம், ஐடியா கொடுக்கா கிளவி. தோத்துறோம். எனக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆகார கல்யாணம் பண்ணுங்க. இருக்கிறீங்களா? இதுல என்ன தெரியுது, சாராளம்மாவுக்கு ஒரு காரியத்தில் நம்பிக்கை இருக்கு. எனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் வயது வித்தியாசமே 10. இவளுக்கு வயசாகி போச்சாமா அம்மாவுக்கு, சாராளம்மாவுக்கு வயசாயிருச்சு. என்னால முடியாது, ஆனா உங்களால முடியும். தோத்துறோம். நீங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி வரட்டும். அவரும் அம்மா பேச்சா கேட்கிறார். நிறைய வீட்டில் அப்படித்தான் இருக்காங்க, இல்லையா சொல்லுங்க. பரலோக ஐயா பேச்சா கேட்கறத விட வீட்டு அம்மா பேச்சா கேட்கிற ஆபிரகாம்கள் தான் நிறைய பேர். நான் ஆபிரகாம சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணும் காது வச்ச மாதிரி கமுக்கமா கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டாரு. தோத்துறோம். இடைஞ்சல் இஸ்மவேல். தோத்துறோம். ஆமா, உள்ள வந்துட்டாரு வீட்டுக்குள்ள. அதனாலதான் இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அந்த 4ஆம் வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தில் ஆபிரகாமோடு பேசுகிறார். உன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றும், ராஜாக்கள் தோன்றுவார்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. 15வது வசனத்திலையும் 16வது வசனத்திலையும் சாராள் மூலமாக நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அதுதான் உனக்கான சுதந்திரம், பரலோகம் குறிச்சு வச்சிருக்கிற சுதந்திரம். அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை ஆபிரகாமுக்கு இல்லை. தோத்திரம். வயது சென்றவன் நான், வயது சென்றவள் என் மனைவி, தோத்திரம் என்று இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எலியேசரும் அல்ல இஸ்மவேலும் அல்ல, சாராள் மூலமாக நான் உனக்கு ஒரு சந்ததிய, ஒரு குமாரன, ஒரு சுதந்திரத்தை, ஒரு சுதந்திரவாளிய தருவேன். இனிமேல் தான் அந்த சுதந்திரம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது, உன் கண்களுக்கு முன்னால் வரப்போகிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், சுதந்திரிக்க போகிறாய். இதுவரை நீ சுதந்திரிச்சது ஒருவேளை எலியேசரா இருக்கலாம், ஒருவேளை இஸ்மவேலா இருக்கலாம். ஆனா இனிமேல் தான், இன்றைக்கு திரும்பவும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியம் இதுவரைக்கும் பார்த்தது அல்ல, இந்த சபை இதுவரைக்கும் பார்த்தது அல்ல, இதுவரைக்கும் சுதந்திரித்தது அல்ல. இன்றைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், தீர்க்கமாய் சொல்லுகிறார், இதுவரை நீ சுதந்திரித்திராதவைகள், பரலோகம் முன்குறித்திருக்கிறவைகள், எஸ் மை லார்ட் இறங்கி வருகிறது. ஆமென். இதுவரை சுதந்திரமாகாதவைகள் உங்களுக்கு சுதந்திரமாக போகிறது. இதுவரை நீங்க காத்திருந்தது, இதுவரை நீங்க எதிர்பார்த்தது, இதுவரை நீங்க வாஞ்சையோடு இருந்தது, இதுவரை தேவன் உங்களுக்கு வாக்குரைத்திருந்தது, இனிமேல் தான் உங்களுக்கு சுதந்திரமாய் மாறப்போகிறது. இதுவரை சுதந்திரமாகாதவைகள் உங்களுக்கு சுதந்திரமாகும். 2வது ஆண்டவர் சொன்னார், இதுவரை வீழ்ந்திராதவைகள் இனித்தான் விழப்போகிறது, வீழ்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு நாம வந்தா பைபிள் சொல்லுது, 5வது வசனம், அதிலிருந்து வாசிக்கிறேன். பேசக்கிலே அதோனி பேசக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள், அங்கே அவன் செத்து போனான். 70 ராஜாக்களை வீழ்த்தினவன் யாரு? அதோனி பேசேக். நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், யோசுவாவின் நாட்கள்ல கானானிய ராஜாக்கள் 31 பேர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். 31 ராஜாக்களை யோசுவா யுத்த காலத்தில் வீழ்த்தினார். அதை நாம யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமா, இன்னும் சொல்ல போனா மோசேயின் நாட்கள்ல 2 எமோரிய ராஜாக்கள் யோர்தானுக்கு கிழக்கே தோத்திரம் வீழ்த்தப்பட்டார்கள். அதற்கப்புறம் யோசுவாவின் நாட்கள்ல யோர்தானுக்கு மேற்கே தோத்திரம் 31 ராஜாக்கள் வீழ்த்தப்பட்டார்கள். மோசேயின் நாட்களிலும் சத்துருக்கள் வீழ்த்தப்பட்டார்கள், எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்கள். யோசுவாவின் காலத்திலும் சத்துருக்கள், எதிரிகள், கானானியர்கள், ராஜாக்கள் வீழ்த்தப்பட்டார்கள். ஆனா எப்படியோ இந்த அதே அதோனி பேசைக்கு மட்டும் மிஸ் ஆயிருந்திருக்கிறான். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. யோசுவா கைக்கும் மோசே கைக்கும் இந்த அதோனி பேசைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? மிஸ் ஆயிருக்கிறார். 31 ராஜாக்கள் வீழ்த்தப்படும் போது அதோனி பேசேக் வீழ்த்தப்படவில்லை. அவனை பத்தி அவனே சொல்றான், நான் 70 ராஜாக்களை வீழ்த்தினவன், எனக்கு முன்னால எந்த ராஜாவும் நிற்க முடியாது.
நான் எல்லா ராஜாக்களையும் வீழ்ச்சினது மட்டும் இல்ல, கை கால்கள், அவருடைய கை கால்கள் இருக்கல, பெருவிரல்களை தரித்து போட்டவன். எவ்வளவு கொடூர அரக்க குணம் உள்ளவனா இருந்திருக்கிறான் பாருங்க அந்த அதோனி பேசு. என்ன வீழ்த்த யாராலையும் முடியாது. அடுத்தடுத்து நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். இருக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க. எங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. நாங்க வடக்க கிழக்க மேற்க எல்லாம் பிடிச்சிட்டோம், தோத்துறோம். தெற்கையும் என்னஞ்சிருவோம், பிடிச்சிருவோம், தோத்துறோம். நாங்கள் அந்த அளவுக்கு, நான் அதோனி பேச சொல்றேன், தோத்துறோம். அவர் 70 ராஜாக்களை பிடிச்சவர். எங்களை வீழ்த்த யாராலையுமே முடியாது, என்ன மேற்கொள்ள யாராலையுமே முடியாது. இதுவரை தோத்துறோம். வீழ்த்தப்படாதவன் தோத்துறோம், வீழ்த்த முடியாதவன் தோத்துறோம். என்னை யாராலும் வீழ்த்த முடியாதென்று கொக்கரிச்சவன். பைபிள் சொல்லுகிறது, யூதாவுக்கு முன்னால் வீழ்ந்து போனான். I want to say a prophecy. இதுவரைக்கும் தேசத்திலே வீழ்த்தப்படாதிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், சத்துருவின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், வேசித்தனத்தின் வல்லமைகள், ஆமென், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இந்த திருச்சபைக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால், இந்த யூதாவிற்கு முன்னால், அழைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு முன்னால் விழப்போகிறது. தூத்துக்குடியின் பலவான் இந்த ஊழியத்திற்கு முன்னால் விழப்போகிறான். யூதாவே, உனக்கு முன்னால் விழப்போகிறான். இதுவரைக்கும் விழாதவன், இதுவரைக்கும் தோற்றம் வீழ்த்தப்பட முடியாத நிலையில் இருக்கிற அந்த அந்தகாரத்தின் சத்துரு விழப்போறான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமா, உங்க அழைப்புக்கு விரோதமா, உங்க அபிஷேகத்திற்கு விரோதமா, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமா இதுவரைக்கும் எழும்பி கொக்கரித்து கொண்டிருந்த, என்னை வீழ்த்த முடியாது, என்னை நீ ஜெயிக்க முடியாது, என்னை நீ மேற்கொள்ள முடியாது என்று உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த, உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்தகாரங்கள், பிசாசின் கிரியைகள், தோத்திரம், அவிசுவாசங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் இயேசுவின் நாமத்தினால் விழுகிறது. இதுவரை விழாதவைகள் ஆமென், இன்றைக்கு விழுகிறது. ஒரு மாம்ச பலவீனமோ, ஒரு வியாதியோ, தோத்திரம், உங்களை அச்சுறுத்துகிற ஏதோ ஒரு தோத்திரம், வல்லமையோ இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கலாம். தோத்திரம், ஒருவேளை நீங்களும் கூட, என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலையே, இந்த வல்லமையை மேற்கொள்ள முடியலையே, இந்த சோத்திரம் பலவீனத்தை மேற்கொள்ள முடியலையே, வீழ்த்த முடியலையே, இதுவரைக்கும் அது விழலையே, இதுவரைக்கும் அதன் மேல் ஒரு ஜெயத்தை நான் பார்க்க முடியலையே, ஒரு வெற்றியை நான் பார்க்க முடியலையே என்று நீங்கள் சோத்திரம் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களை தைரியப்படுத்தும்படி சொல்லுகிறார். அந்த பலவீனம், அந்த வியாதி, அந்த போராட்டம், அந்த கிரியை, அந்த சுபாவம், அந்த மாம்ச சுபாவம், அந்த சத்துரு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு முன்னால, உங்களை கொண்டு, ஆமென், உங்கள் மூலமாகவே விழுகிறான். அதோனி பேசேக் விழுகிறான். இதுவரை வீழ்த்தப்படாத அதோனி பேசேக் வீழ்த்தப்படுகிறான். தேசத்தில் இதுவரை என்னை வீழ்த்த முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சபைக்கு முன்னால் விழுகிறது. தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த விக்கிரக ஆவிகள் சபைக்கு முன்னால் விழுகிறது. என்னை வீழ்த்த, எங்களை வீழ்த்த எந்த வல்லமையாலும் முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற கோலியாத்தின் வல்லமைகள் விழுகிறது. யுத்த களத்திலே யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள். தேசத்தின் ராஜா சவுல் நின்று கொண்டிருக்கிறார். தோத்திரம், படையின் தலைவன், படைத்தலைவன் அப்னேர் நின்று கொண்டிருக்கிறார். பயிற்சி உள்ள யுத்த வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில்
11ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தேனுடைய வார்த்தை நிமித்தம், அந்த கோலியாத்தினுடைய வார்த்தை நிமித்தம் அதை கேட்டு இஸ்ரவேல் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன்? அவனை வீழ்த்த யாராலையும் முடியல. யாருக்கும் அந்த பலன் இல்லை, யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. ஆமா, அவனுக்கும் ஒரு மமதை, அவனுக்கும் தோத்திரம், ஒரு அகந்தை. என்னை ஒருவனாலும் வீழ்த்த முடியாது. ஆமா, என்னை மேற்கொள்ள இஸ்ரவேலில் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேலின் சேனையில், இஸ்ரவேலின் இராணுவத்தில் ஒருவனுக்கும் துணிவில்லை. ஒருவனாலும் அது முடியாது. அதுதான் அவனுடைய எண்ணம், அதுதான் அவனுடைய சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 49ஆம் வசனம், அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு முன்னால் தோத்திரம், அந்த கடைசி வார்த்தை, அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இதுவரைக்கும் வீழ்த்தப்பட முடியாது, என்னை வீழ்த்த முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த கோலியாத், அரா ஷகா தானாமா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தேசத்தில் இன்றைக்கு விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, வாலிபர்களை சீரழித்து கொண்டிருக்கிற ஆவி, குடும்பங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற ஆவி, ரட்சிப்பை தடை செய்து கொண்டிருக்கிற ஆவி, தோத்திரம், சுவிசேஷத்திற்கும் தேவர் ராஜ்யத்திற்கும் தேவ ஜனத்திற்கும் விரோதமான ஆவி, கோலியாத்தின் ஆவி, தாகோனின் ஆவி, அஸ்தரோத்தின் ஆவி, பெலிஸ்திய ஆவி, தோத்திரம், ஆமா, பார்வோனின் ஆவி, எசபேலின் ஆவி, என்னை வீழ்த்துவதற்கு, எங்களை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்று சொல்லுகிற அதோனி பேசக்கின் ஆவி. ஆண்டவர் சொல்றார் தோத்திரம், இதுவரை அவன் வீழ்த்தப்படவில்லை தான். ஆனால் இன்றைக்கு சபையே, யூதாவே, என் ஜனமே, தோத்திரம், உனக்கு முன்னால, உன்னை கொண்டு உனக்கு முன்னால அவன் விழுகிறான். இதுவரை சுகமடையாத வியாதி, நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த நேரத்திலேயே சுகமாகிறது. அந்த வியாதி விழுது. இப்போ ஆண்டவர் சொல்றார், சில சரீரத்தில் சில நாட்களா, சில மாதங்களா, சில வருடங்களா, சில குறிப்பிட்ட வியாதிகள், பலவீனங்கள் அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது, கலங்கடித்து கொண்டே இருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த வியாதி, இன்றைக்கு அந்த பலவீனம், இன்றைக்கு அந்த போராட்டம் உங்க கண்களுக்கு முன்னால் இப்பொழுதே தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் விழுகிறது. நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதறுக்கொப்பாக்கி விடுவாய். உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஒரு வல்லமையும் உனக்கு முன்பாக நிற்கப் போவது இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எல்லா வல்லமையும் விழுகிறது. கடைசியா நான் சொன்னேன், தோத்திரம், ஆமா, இதுவரை கண்டிராத முதன்மை, தோத்திரம், அல்ல சொல்லுங்க, அப்போ முதன்மை உங்களை தேடி வருகிறது. என்ன, எதனால் அப்படி நான் சொல்றேன்னா, பாருங்க, இப்ப யோசுவா இல்லை, தலைவன் யோசுவா போயிட்டாரு. இவங்க 12 கோத்திரம் கானானியரோட யுத்தத்துக்கு போகணும், தேசத்தை சுதந்திரிக்கணும், தேவ திட்டம் நிறைவேறணும். இப்ப யாரு முதல்ல எந்திரிச்சு போறது? 12 கோத்திரங்கள் இருக்கிறார்களே. இதுக்கு முன்னால மோசே இருந்தார், ஜாசுவா இருந்தார், அந்த பிரச்சனை இல்லை. அதனால இவங்க தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்றாங்க, எங்களில் யார் முதல் எழுந்து புறப்படணும் அப்படின்னு. நான் இப்படி நினைக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணும் போதோ இல்லை ஜெபத்திற்கு முன்னாலேயோ கூட தங்கள் மைண்டில் இப்படி யோசித்திருப்பாங்க, ரூபன் தான் சேஷ்ட புத்திரன், சேட்ட புத்திரன் இல்லை, சேஷ்ட புத்திரன், தோத்திரம். அதனால ஆண்டவர் யாரை தான் செலக்ட் பண்ணுவார்? ரூபனை தான் செலக்ட் பண்ணுவார், ரூபனை தான் அனுப்புவார் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் யோசித்திருப்பாங்க. ரூபன் யோசித்திருப்பார், ரூபனுக்கு சாதகமான ஆட்கள்லாம் யோசித்திருப்பாங்க. வேற சிலர் எப்படி யோசித்திருப்பாங்க?
லேவியா இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று என்ன செய்தாரு? பிரிச்சுக்கிட்டாரு. நான் தான் அவனுக்கு பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் என்னுடைய பணிக்கானவன், எனக்கானவன், என்னுடைய வேலையை செய்ய அப்படின்னு அவனை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால ஆண்டவர் லேவிய முதலாவது அனுப்பலாம் அப்படின்னு கூட சிலர் யோசித்திருந்திருக்கலாம். வேறு சிலர் என்ன யோசித்திருக்கலாம்? யோசேப்பின் வம்சம், அங்க 2 வம்சம் இருக்கு. மனாசே இருக்கிறான், எப்ராஹிம் இருக்கிறான். ஏன்னா யோசேப்பு எகிப்துல பஞ்ச நாட்கள்ல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் குடும்பத்தையும் போஷித்தவர். அந்த குடும்பத்திலே மிக முக்கியமாய் தோத்திரம், ஆமா, கர்த்தரால் உயர்த்தப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு யோசேப்பு. அப்போ யோசேப்பின் பிள்ளைகள் 2 பேர் மனாசேயோ எப்ராஹிமாகவோ இருக்கலாம். கருத்து கணிப்பு பாருங்க, அல்ல சொல்லுங்க. அப்போ இப்படி எல்லாம் அவர்களா இருக்கலாம், இவர்களா இருக்கலாம், ரூபனா இருக்கலாம், லேவியா இருக்கலாம், எப்ராஹிமா இருக்கலாம், மனாசேவா இருக்கலாம், இப்படிலாம் யோசிச்சு. ஆனா ஒண்ணு வேடிக்கை என்னன்னா, யார் சிந்தனையிலையும் இல்லாத ஒருத்தன் தான் யூதா. யாருமே யோசித்திராத ஒருவன் தான் யூதா. ஓரத்தில் இருந்தவன் தான் யூதா. ஹலோ, இருக்கீங்களா? ஆமேனா? இப்ப ஆண்டவர் தோத்திரம் தன் நாவை திறந்து சொல்லுகிறார். ரூபனா இருக்குமோ? இப்படி எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன். தோத்திரம், யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆமென். It's the time for Judah to rise up and inherit the nation. எழும்பி தேசத்தை சுதந்தரிப்பதற்கு இது யூதாவின் காலம். அவனைத்தான் இந்த 12 கோத்திரங்களுக்கும் முன்பாக நான் முதன்மையாக முன்னிலை படுத்துகிறேன், யூதாவை முதன்மையாக வைக்கிறேன், முன்னிலை படுத்துகிறேன் என்று இதுவரை கண்டிராத ஒரு முக்கியத்துவம், ஒரு முதன்மையின் நிலை, ஒரு முன்னிலைப்படுத்தும் நிலை யூதாவுக்கு வந்தது. I want to say a prophecy. கர்த்தர் சபைய தேசத்துல முக்கியத்துவப்படுத்த போறார், முதன்மைப்படுத்த போறார், பிரதானப்படுத்த போறார். சபை தேசத்துல உயர்த்தப்பட போகிறது. இருக்கிறீங்களா? எங்கேயோ மூலையில கிடந்த யோசேப்பை தான் எகிப்து தேசமே, ஏன் சகல தேசங்களும் கண்டு பிரமிக்கிற ஒரு ஸ்தானத்துல, சிங்காசனத்துல கர்த்தர் உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோத்திரம். ஆமா, ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, கடைசி நாட்களில் தோத்திரம் ஆலயமாகிய பர்வதம், ஆமா ஆமா, பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி ஓடி. இன்னைக்கு தேசத்துல சபைதான் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நம்ம தேசத்துல கிறிஸ்தவர்கள், தேவ ஜனங்கள், ஆராதிக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆகாது, அதிகார வர்க்கத்துக்கு ஆகாது. சபைனாலே பிடிக்க மாட்டேங்குது, ஊழியம்னாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒதுக்குறாங்க சபையை, இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது சபை. ஆனால் நாள் வந்துட்டு, நேரம் வந்துட்டு, ஒட்டுமொத்த தேசத்திலும் சபையை கர்த்தர் முதன்மைப்படுத்த போறார். ஆமெனா? கொஞ்சம் தோத்திரம், அது ஒரு சுயநலமா சொன்னா தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால ஆயிரங்கள் நடுவில், லட்சங்கள் நடுவில், கோடிகள் நடுவில் இந்த ஊழியத்தை, இந்த தரிசனத்தை, இன்றைக்கு ஆலயத்திற்குள் வந்திருக்கிற உங்களை, ஆமென் ஆமென், தேசங்கள் நடுவிலே இது முதல் முதன்மையா முக்கியத்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்தி கர்த்தர் நிறுத்த போறார். நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் இருந்தது, நீங்கள் புலம்பின, தவித்த, கண்ணீர் வடித்த காலங்கள் இருந்தது, அற்பமா எண்ணப்பட்ட நாட்கள் உங்கள் வாழ்வில் இருந்தது. ஆனால் சொல்லுகிறார், நான் உன்னை இதுவரை கண்டிராத முதன்மை ஸ்தானத்தில், அல்லேலூயா சொல்லுங்க.
புறக்கணிக்கப்பட்ட லேயாளத்தான் அந்த குடும்பத்தில் முதன்மையான ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். யாக்கோபு கண்ணில் தோத்துறோம் ஒரே ராகேலாத்தான் இருந்துச்சு ஒழிய லேயாள் மைண்டுக்கே வரல. அவ கூச்ச பார்வையா இருந்தாளாம். அதனால யாக்கோபுக்கு கண்ணெல்லாம் யார் மேலதான் தோத்துறோம்? ராகேல் மேலதான். அந்த ஆதியாம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17 படிக்கிறோம். அவளுக்கு கூச்ச பார்வை, அதனால அவளை அவர் கண்டுக்கிறவே இல்லை. கண்டுக்கிறாதவன் கண்ணை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் கண்ணை ஓப்பன் பண்ணா தோத்துறோம் அத்தானு கூப்பிடுறா, அவள் லேயாளா இருக்கா. அல்லையா சொல்லுங்க. அப்போ நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? நீ எப்படி உள்ள வந்த? நான் தான் ராத்திரியே வந்துட்டோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கையை தானே பிடிச்சிங்க. கல்யாணமே உங்களுக்கு எனக்கும் தானே நடந்துச்சு. எனக்கு இன்னும் பிரமிப்பா இருக்கு. யாக்கோபுக்கு எப்படின்னே தெரியல. கையை பிடிச்ச பொம்பளையாளு யாருன்னே தெரியாம கையை பிடிச்சிருக்கிறார். தோத்திரம். காலங்காத்தால தான் தெரியுது அவள் லேயாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? நீ வாட்டுக்க லேயாள அற்பமா எண்ணிடுவேன். உனக்கு லேயாளுக்குள்ள இருக்கிற குறைதான்ப்பா தெரியும். ஆனா எனக்கு லேயாளுக்குள்ள இருக்கிற யூதா தெரியும். அல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னும் யூதா வரல. 4வது புள்ளதான் யூதா. 4வது புள்ளதான் யூதா. ஆனா அந்த யூதா லேயாளுக்குள் தான் இருக்கிறான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆயிரங்கள் உங்களை புறக்கணிச்சாலும், சொந்தம் புறக்கணிக்குதா, உறவுகள் புறக்கணிக்குதா, ஆசீர்வாதங்கள் புறக்கணிக்குதா, தோத்திரம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் புறக்கணிக்கிறார்களா, ஊழியத்தில் புறக்கணிக்கப்படுறீங்களா, வேலை ஸ்தலத்தில் புறக்கணிக்கப்படுறீங்களா, தோத்திரம் உறவுகள் நடுவில் நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களா, கல்லூரியிலே வேலை ஸ்தலங்களிலே புறக்கணிக்கப்படுறீங்களா, நன்மை பெற்றவர்களா நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு முன்னால் உங்கள் தலை உயர்த்தப்பட போது. உயர்த்தப்பட போது. எங்க உங்க தலை குனிஞ்சதோ அங்க உங்க தலை நிமிர போது. எங்கே புறக்கணிப்பு வந்ததோ அங்கே நீங்கள் முதன்மையாய் உயர்த்தப்பட போறீங்க. புறக்கணிக்கப்பட்ட எப்தாவை தோத்திரம் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எப்தா புறக்கணிக்கப்படுகிறார். தோத்திரம் அதே அதிகாரத்தில் தோத்திரம் எப்தாவை கர்த்தர் அந்த 11, 12 வசனங்கள்ல இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய தலைவனாக கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எந்த கூட்டம், எந்த ஜனம் எப்தாவை புறக்கணித்ததோ அதே ஜனத்திற்கு முன்னாடி எப்தாவின் தலையை கர்த்தர் உயர்த்தி அவனை முதன்மைப்படுத்தினார். இளைய குமாரன் சம்பவத்தில் கூட லூக்கா 15ஆவது அதிகாரத்தில் அவர் எழுந்து புறப்பட்டு 20ஆம் வசனம் சொல்லுது, தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை தகப்பனுக்கு இருக்கு, ஆனா சகோதரனுக்கு இல்லை. இந்த சீனியர்கள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க. சீனியர்கள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஜூனியர்ஸை அவங்க ஒரு பொருட்டாவே என்றதில்லை. கிருபை. அல்லையா சொல்லுங்க. அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு பார்க்குற பார்வையே ஒரு சைஸாக இருக்கு. நீயா வந்திருக்கியாக்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவன் பாருங்க அப்பாட்ட சொல்றான், வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழிச்சு போட்டு வந்திருக்கிறான், உமக்கு அது தெரியலையாக்க? அவர், எனக்கு அதுவும் தெரியும், அதுக்கு அதிகமாகவும் நீயே கம்முன்னு கிட. கையை வைத்துறல்ல சொல்லுங்க. அவன் அண்ணனே அப்படி சொல்லியிருப்பான்னா அங்க கூடி வந்த ஜனங்கள் எல்லாம் வந்திருக்காம் பாரு துன்மார்க்கன், பாவி, மோசக்காரை, நாசக்காரை, இப்படித்தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த 23, 20 ஸ்தோத்திரம் 4 அந்த வசனங்கள்ல பார்த்தா 24ஆம் வசனம் ஸ்தோத்திரம், அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கையை உயர்த்துறார். அல்லேலூயா. எல்லாரும் அவனை அற்பமா பார்க்குறாங்க. அவங்க கண்களுக்கு முன்னாலேயே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் போட்டு, அவனுக்கு மோதிரம் போட்டு, அவனுக்கு பாதரட்சை போட்டு, தோத்திரம் கொளுத்த கன்றை அடித்து நான் வந்திருக்கிறான் பாரு. இவனைத்தான் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தீங்களா? இவனைத்தான் நீங்கள் அற்பமாக பேசுறீங்களா? இவனைத்தான் குற்றவாளின்னு சொல்கிறீங்களா? இவனைத்தான் அப்படி இப்படின்னு பேசுறீங்களா? இந்த பார் தோத்திரம், இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற விருந்தே, நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியே இவனால தான். இவனை வச்சுத்தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணியே, இவனை வச்சுத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமே, இவனால தான் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமே, இவனால தான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டாட்டமே என்று அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தன் குமாரனை முன்னிலைப்படுத்தி, முதன்மைப்படுத்தி முன்னிறுத்தினார் தகப்பன். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், ஆயிரங்களுக்கு நடுவில் உங்களை முன்னிலைப்படுத்த போறார், முதன்மைப்படுத்த போறார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறார், அறிமுகப்படுத்த போறார், உங்க தலையை கனப்படுத்த போறாரு, உங்களை முக்கியத்துவப்படுத்த போறாரு. புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. 10 பேர் நம்மளை புறக்கணிக்கிறது நல்லது, அவங்களுக்காகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். வேணுக்குனே ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்? வேணுக்குன்னே ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவர் வீம்புக்குன்னே ஆசீர்வதிப்பார். மனுஷன் வீம்புக்கு செஞ்சாலே ஆமா சிக்குப்புக்கு சக்குப்புக்குன்னு செய்வான். கர்த்தர் செஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மார்க் 3ஆம் அதிகாரம் என்னை கவர்ந்த ஒரு அதிகாரம். சூம்பின கையுடைய ஒருத்தன் தோத்திரம் தேவாலயத்துக்கு போயிருப்பான். அப்போ அங்க ஒரு குரூப்பே வந்திருக்கும் குறை சொல்றதுக்கு. ஏசுநாதரை பாருங்க, குறையோட ஒருத்தன் போயிருக்கான், குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், சபையில் 2 குரூப்புமே இருக்கும். தோத்திரம் குறையோட ஒரு குரூப்பு சபைக்குள்ள, ஐயோ எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமே, இந்த ஆசீர்வாதம் வேணுமே, இந்த பிளவின இருக்க, அந்த பிளவின இருக்க, என்ன கர்த்தர் மாற்றுவாரா, உயிர்ப்பிப்பாரா, எழுப்புவாரா, ஆசீர்வதிப்பாரா, இப்படி ஒரு கும்பல் இருக்கும். குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், இங்கே அப்படி நான் சொல்லலை, பொதுவாக. ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சா வீட்டுக்கு வீடு என்ன காண அல்ல சொல்லுங்க. இயேசுநாதர் வந்திருந்த ஜெபாலயத்திலேயே அப்படி டிக்கெட்டு இருந்துச்சுன்னா, அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துல சொல்லவா வேணும்? தோத்துறோம் சொல்லுன்னு முறைக்காதீங்க, பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரப்போகுது. அப்படி கேஷுவலாகவே கேளுங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இவர் வந்தோடனே கண்டுபிடிச்சார், குறையோட ஒருத்தன் வந்திருக்கான், குறை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப்பு வந்து. நீங்கள் அந்த சம்பவத்தில் படிச்சு பாருங்க. இயேசுவே எனக்கு கை இப்படி இருக்குப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. அப்போ நான் அவர் எந்திரிச்சு அவன் ஜெபம் பண்ண மாதிரிலாம் அவன் பேசாமல் உட்காந்துருக்கான். நான் நினைக்கிறேன் கை சோம்பி இருக்கிறதுனால ஒரு துண்டை கூட போட்டு இணைஞ்சிருப்பான், மறைச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான், யாரும் பாத்திரக்கூடாது, வெக்கமாக இருந்திருக்கும்ல, கூச்சமாக இருந்திருக்கு. அப்படி கையை ஒரு துண்டை போட்டு துணியை போட்டு மூடிட்டு தான் உட்காந்துருந்துருப்பான். இயேசுநாதர் அவனையும் பார்க்குறாரு, இந்த குரூப்பையும் பார்க்குறாரு. தோத்துறான். அவருக்கு ஜிவ்வுன்னு ஆகிப்போச்சு. அல்ல சொல்லுங்க, ஆகணும். அப்படி ஆனால் நமக்கு லாட்ரின்னு அர்த்தம். கர்த்தருக்கு சோத்திரம். உடனே அவர் பாருங்க, இவங்களை பார்த்துட்டு இவனை பார்த்து, நீ எந்திரி நீ தோத்துறான், எந்திரிச்சு நில்லு, நடுவில் நில்லு அப்படின்றாரு. அவன் யோசிச்சிருப்பான், ஆச்சாடி நம்ம ஏற்கனவே இப்போ சூம்பின கையோடு இருக்கோம், 10 பேர் பாத்திரக்கூடாதுன்னு துண்டை போட்டு துணியை போட்டு மறைச்சிருக்கோம், நம்ம இப்படி பப்ளிக் முன்னாடி நிப்பாட்டுறாரு, என்ன செய்ய போறாருன்னு நினைச்சிருப்பான். தோத்துறோம். அவன் இன்னும் கூச்சப்பட்டு தான் நின்றுப்பான். நீ ஒன்று செய்யி, உன் கைய நீட்டு அவன் மூஞ்சிக்கு நேரம். ஹலோ இருக்கீங்களா? இந்த குறை சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் வந்திருக்கான் பாரு, அவன் பார்க்கட்டும். அவன் மூஞ்சிக்கு நேரம் உன் கையை என்ன செய்யு, நீட்டு. அல்லேலூயா. நீட்னா நீண்டுக்கிருச்சு. அதனால 4 பேர் நம்மளை புறக்கணிக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா கர்த்தருக்கு தோத்துறோம். அங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா?
சிந்தனையிலே இல்லாதவன் தான் யூதா. ஆனா அங்கே அனைவருக்கும் முன்னால் முதன்மைப்படுத்தப்பட்டான், முக்கியத்துவப்படுத்தப்பட்டான். கர்த்தர் சொல்றார், இனி சபையை நான் முதன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுவரை சுதந்தரித்திராதவைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போறீங்க. இதுவரை வீழ்ந்திராதவைகள் உங்களுக்கு முன்னால் வீழ்ந்து போக போகிறது. இதுவரை கண்டிராத முதன்மை உங்களை தேடி வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. துதிக்கும் யூதாவாய் எழும்புங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. துணையாய் சிமியோனை எழுப்புங்கள். துஷ்டன் அதோனிபேசேக்கை வீழ்த்துங்கள். சொல்லுங்க, வீழ்த்துங்கள். தேசம் உங்கள் கையில், பட்டணம் உங்கள் கையில். அல்லே சொல்லுங்க. அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா 3 காரியம் சொன்னேன். துதிக்கும் யூதாவாய் எழும்புங்கள். யூதாவே நீ எழுந்து புறப்படு. யூதா என்றாலே என்ன அர்த்தம்? துதி. துதிக்கிற யூதாவா, தேவ சமூகத்தில் நிற்கிற யூதாவா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற யூதாவா, பாடி ஆராதிக்கிற யூதாவா, தேவனோடு உறவாடுகிற, ஜெபிக்கிற, மன்றாடுகிற, தேவனை உயர்த்துகிற யூதாவா நீங்களும் நானும் எழும்பினால் பட்டணம் நம் கையில், ஆசீர்வாதம் நம் கையில், தேசம் நம் கையில். கையை உயர்த்தி ஆமேனா? அல்லேலூயாவா? நான் அடிக்கடி சொல்றது, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்முடைய பிதாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நமக்கு ரொம்ப பிராபலமானவங்க. பிதாக்கள் பிராபலமானவங்கன்றீங்களா? கன்ஃபார்மா. ஏன் தெரியுமா? அவங்க ஆராதனையை பார்த்த கண்ணு தான் நம்ம ஆராதனையை பார்க்குது. ஹலோ, இருக்கீங்களா? ஆபிரகாமின் ஆராதனை, தானியேலின் ஆராதனை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் ஆராதனை படிச்சிருக்கிறோம்ல. அந்த ஆராதனையை பார்த்த கண்ணு தான் நம்ம ஆராதனைய சத்தமே வராத ஆராதனையா இருக்கு. பாட்டு பாடுவோம்னா சில ஆளுக்கு வாய் மட்டும்தான் அசையுது, பாட்டு என்ன செய்ய மாட்டேக்கு, வரமாட்டேக்கு. சில ஆளு கடப்பாறையை முழுங்கி உட்காந்த மாதிரி தான், ஒரு சின்ன அசைவு கூட என்ன செய்ய மாட்டேக்கு, இருக்க மாட்டேக்கு. கையை தட்டுற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ஆவியானவர் காணாமலே போயிடுவார். இந்த கை இந்த கையில் டச் ஆகி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிருது. முடி கலைஞ்சிடக்கூடாது, வேர்த்துறக்கூடாது, டெக்கரேஷன் கலைஞ்சிடக்கூடாது. காலையில் எம்புட்டு நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கஷ்டப்பட்டு அந்த ஒத்த முடிக்காக 3 சீப்பை வச்சு இழுன்னு இழுத்து லெவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஹலோ, இருக்கீங்களா? துதிக்கும் யூதாவாய் கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்போதும். துதிக்கிற கூட்டத்துக்கு முன்னாலதான் எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. பாடி துதித்து கொண்டு போன யோசபாத்து கூட்டத்திற்கு முன்னால்தான் சத்துருக்களின் வல்லமைகள் தாழ விழுந்தது. அவர்களுடைய உடைமைகளை இவர்கள் கொள்ளையிட்டார்கள். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. துதியை தீவிரப்படுத்துங்க, ஆராதனையை கூட்டுங்க, சபைக்கு வருவதை கூட்டுங்க, ஜெபங்களுக்கு வருவதை கூட்டுங்க, தோத்திரம் தேவனை பாடுறதை கூட்டுங்க, தேவ சமூகத்தில் நிற்கிற நேரத்தை கூட்டுங்க, அதிகப்படுத்துங்க. துதி பெருகட்டும், ஆராதனை பெருகட்டும், 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 பெருகட்டும். தேசம் நம் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போது. துணையாய் சிமியோனை என்ன செய்யுங்கள்? எழுப்புங்கள். தோத்திரம். அங்க 3வது வசனம், அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா. அவர் மட்டும் போல யூதாவை கூப்பிட்ட உடனே என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறாரு, நான் மட்டும் ஓடுவேன்ட்டு ஓடலை. போற வழியில் அப்படியே சிமியோனையும் தோத்திரம் என்னோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, எதிரிகளோடு யுத்தம் பண்ண, தேவனுக்காக செயல்பட, தேசத்தை சுதந்தரிக்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற, கமான் நீ எழும்பி வா, என்னோடு கூட வா என்று துணையாக, ஜெபத்திற்கு துணையாக, ஆராதனைக்கு துணையாக, ஊழியம் செய்ய கூட நிற்கும்படியாக, ஐக்கியத்திலே
தோத்திரம் துணையாக எழுப்புங்கள் சிமியோனை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற தரிசனம் மற்றவர்களுக்குள்ள கடத்தப்படட்டும். உங்களுக்கு இருக்கிற பாரம் மற்றவர்களுக்குள்ள உட்புகுத்தப்படட்டும். உங்களுக்கு இருக்கிற ஜபாவி, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தம், உங்களுக்கு இருக்கிற பக்தி, உங்களிடத்தில் இருக்கிற வைராக்கியம் மற்றவர்களையும் பற்றி பிடிக்கட்டும். அதை கடத்துங்கள், உட்புகுத்துங்கள். கையை உயர்த்தி ஆமென். பேதுருவும் யோவானும் இணைந்து அவர்கள் தேவாலயத்திலே ஜெபிக்க போனார்கள். தோத்திரம். அங்கே ஒரு சப்பானி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எழுப்பப்படுகிறான். ஜபத்தில் மற்றவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தோத்திரம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. கணவன் மனைவியை உற்சாகப்படுத்துங்க, மனைவி கணவரை உற்சாகப்படுத்துங்க, பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இணைந்து ஐக்கியப்பட்டு தரிசனத்திலே ஜபத்திலே கரம் கோர்த்து நாம் இசையும் போது, இணையும் போது, மற்றவர்களையும் ஜபிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் எழுப்பும் போது தேசத்தை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுப்பார். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை நம்மளால் எழுப்ப முடியலன்னா எப்படி தேசத்தை நம்ம எழுப்புவோம்? தோத்துறோம். ஒரு ஆளை நம்ம மாற்றி காட்ட முடியலன்னா, ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஜப ஆவியை கொண்டு வர முடியலன்னா, ஒரு வைராக்கியத்தை உட்புகுத்த முடியலன்னா நம்மளை எப்படி தேசத்தின் எழுப்புதல்ல தேவன் கரத்தில் எடுக்க முடியும்? யூதா ஒரு சிமியோனை எழுப்பினான். மொர்தெகாய் ஒரு எஸ்தரை எழுப்பினாள். கையை உயர்த்தினாள் இல்லையா? சொல்லுங்க. யோவாப் தன் சகோதரனாகிய அபிஷாயை எழுப்புகிறான். தோத்திரம். கமான், நீயும் நானும் இணைந்து போவோம். 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் சொல்லுகிறான், தேவனுக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம் வா என்று. தோத்திரம். மற்றவர்களை உங்களோடு கூட எழுப்புங்கள். கையை உயர்த்திராமன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு உங்களை மாதிரியே தரிசனம் உள்ள ஆளா மாறட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எனக்குள்ள எப்போ தரிசனம் இருக்கு? நீங்க என்ன சேர்த்து மற்றவங்களையும் எழுப்புங்கன்றிய? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் என்ன செய்யும்? வரும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல, துதிக்கிற யூதாவாய் முதலாவது நீங்கள் எழும்புங்கள், உங்களோடு துணையாக சிமியோனையும் எழுப்புங்கள். துஷ்டன் அதோனிபேசேக்கை வீழ்த்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா துஷ்டன் அதோனிபேசை, அந்தகாரம், கிரியை, தோத்திரம். ஆமா, உங்களுக்கு விரோதமான பிசாசை வீழ்த்துங்கள். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம மேல அழைப்பையும் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மால பிசாசை ஜெயிக்க முடியும். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் உங்களில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் ஓடிப்போ, நீங்கள் அவனை ஜெயிப்பீர்கள். துஷ்டனை வீழ்த்த உங்களால கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்குள் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற துஷ்டத்தனங்கள், துஷ்ட குணங்கள், அது கூட ஒரு அதோனிபேசேக் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பொறாமை, கசப்பு, விரோதம், மாம்சத்தின் சுபாவங்கள் நமக்குள்ள கடந்து, ஆமா, ஒரு அதோனிபேசேக் மாதிரி எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் என்னை யாரும் வீழ்த்த முடியாது. அல்லேலூயா. அது கார்த்திக் ஐயா பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவர் கலர் கலரா பிரசங்கியாளர்களை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சாலும் சரி, எங்களை இங்கிருந்து இழுத்துட்டு போய் 4 மாவடியிலே நிறுத்தினாலும் சரி, 4 இடத்துல நிறுத்தினாலும் சரி, 7 இடத்துல நிறுத்தினாலும் சரி, எனக்குள்ள கிடக்கிறத வீழ்த்துறதுக்கு யாராலையும் முடியாது. நான் பொறாமையில் வல்லவன், நான் பொய் பேசுவதில் நல்லவன். ஐயோ ராசா, ஆவியானவர் எதை வேணாலும் சமாளிச்சிருவார் போல. இந்த சபைக்குள்ள கிடக்கிற நம்மளை சமாளிக்கிறது தான் பெரும்பாடு படுறாரு. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை அவர் இதுவரைக்கும் இணைஞ்சிருக்க மாட்டார், பார்த்துருக்க மாட்டார். ஆராதிக்க மாட்டோம், ஆனால் ஆராதிக்கிற மாதிரியே நடிப்போம். ஜெபமே இருக்காது, ஆனால் ஜபிக்கிற மாதிரியே நடிப்போம். எல்லாம் நடிகர் திலகங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ கிளப்பிடுவோம். பாஸ்டர்மாரு பாவம் நம்மளை பார்த்து பார்த்து ஏமாந்தே வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? வீட்டில் பண்ணுற சேட்டை, நமக்குள் இருக்கிற சுபாவங்கள், தோத்திரம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சர்ச்சில் வந்துட்டா அத்தாடி இந்த பூனையும் பால் பிடிக்குமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பவ்யம்.
ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம். பாஸ்மார்க்கு இதை பார்த்த உடனே கிருகிருன்னு சுத்திடுறாங்க. தோத்துறாங்க. நம்ம பேசுறதுனால அந்நிய பாஷையில பிசாசு விழுறானோ இல்லையோ, பாஸ்டருக்கு விழுந்துடுறாங்க. அந்நிய பாஷை பேசுதடா நம்ம ஆளு, தோத்துறோம். பாட்டெல்லாம் பாடுதே, கையெல்லாம் தட்டுது, ஆனா உள்ளுக்குள்ள கிடக்குது அதோனி பேச ஆவி. அல்லையா சொல்லுங்க. அப்போ துஷ்டத்தனம் ஆண்டு சொல்றார், அவைகளை வீழ்த்து, தேசம் உன் கையில். எது உங்களுக்குள்ள இருந்து தோத்திரம் உங்களை பலவீனப்படுத்திட்டு இருக்கு, எந்த சுபாவம் தேவன் விரும்பாததா உங்களுக்குள்ள இருக்கு, அருவருப்பா உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். சில ஆள் தான் இருப்பாங்க, நான் என்ன பேசுறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் என்ன செய்யறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம், அவங்க சர்ச்சுக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் இல்லை, அவங்க கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய ஆள். ஏன்னா அவங்க செய்கிறது அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது. இப்போ கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு துஷ்டத்தனம், ஏதோ வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு அதோனி பேசை நமக்குள்ள சிந்தனையில், பார்வையில், எண்ணங்களில், வாழ்க்கையில், இருதயத்தில் இன்றைக்கு அது வீழ்த்தப்பட ஒப்பு கொடுங்கள். தேசம் உங்கள் கையில். யூதாவே எழும்பு, தேசம் உன் கையில். எல்லாரும் எழுமி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த நல்ல ஆராதனை நாளிலே நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், நல்லவர். இதுவரை சுதந்தரித்திராதவைகள் இன்று முதல் உங்களுக்கு சுதந்திரமாக போகிறது. இதுவரை வீழ்த்தப்படாதவைகள் இன்று முதல் உங்கள் கண்களுக்கு முன் விழப்போகிறது. இதுவரை கண்டிராத முதன்மை, உயர்வு, உச்சிதம் உங்களை தேடி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். இது எழுப்புதலின் காலம், இது தேசத்தை சுதந்தரிக்கிற காலம், இது எதிரிகளை மேற்கொள்ளுகிற காலம், இது அந்தகாரங்களை வீழ்த்துகிற காலம். சபையின் நடுவிலே யூதா எழும்புகிற காலம், துதிக்கிறவன் எழும்புகிற காலம், ஆராதிக்கிறவன் எழும்புகிற காலம், தேவ உறவில் நிற்கிறவன், தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன் முதன்மைப்படுத்தப்படுகிற காலம். ஒருவேளை இதுவரை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போறார், உங்க தலையை கனப்படுத்த போறார், உங்களை முதன்மைப்படுத்த போறார். நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்ட இடத்துல முன்னுக்கு வர போறீங்க. நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல முதன்மையா வர போறீங்க. நீங்க படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, பிசினஸ்ல, ஊழியத்துல, ஒராபா கனாமா குடும்ப உறவுகள்ல முதன்மைப்படுத்த போறீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். புறக்கணிக்கப்பட்ட தாவீதை, புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை, புறக்கணிக்கப்பட்ட எப்தாவை, புறக்கணிக்கப்பட்ட லேயாளை முதன்மைப்படுத்தின கர்த்தர் இந்த எழுப்புதல்ல சபையை முதன்மைப்படுத்த போறார். ராஜாக்களுக்கு முன்னால, அதிகாரிகளுக்கு முன்னால, அரசியல்வாதிகளுக்கு முன்னால சபை முதன்மைப்படுத்தப்பட போகுது. எல்லா மலைகளுக்கு மேலாய் சபை உயர்த்தப்பட போகிறது. எல்லா பர்வதங்களுக்கு மேலாய் சபை உயர்த்தப்பட போகிறது. மலை மேல் இருக்கிற பட்டணமாய் ரீபா ராகாதானாமா சக்கரோ துதிக்கும் யூதாவா எழும்புவோம். துதிய பெருக்குவோம், ஆராதனையை கூட்டுவோம், தேவ பிரசன்னத்தை பெருக்குவோம், தேவ பிரசன்னத்தில் நிற்கிற நேரங்களை பெருக்குவோம், அதிகப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? துதியின் ஆவி எனக்குள்ள பெருகட்டும், ஆராதனை ஆவி எனக்குள்ள வளரட்டும். உங்க சமூகத்தில் நிற்கிற அனுபவம் என் வாழ்க்கையில பெருகட்டும். என் சபையை நான் இனி ஒரு நாளும் சபை கூடி வருதல நான் புறக்கணிக்க கூடாதப்பா, ஜபங்களை புறக்கணிக்க கூடாதப்பா. ஆண்டவரே, அது ஆண்கள் கூட்டமோ, அது பெண்கள் கூட்டமோ, அது வாலிபர் கூட்டமோ, அது மன்றாட்டு ஜபமோ, அது உபவாச ஜபமோ, அது முழு இரவு ஜபமோ, அது ஓய்வு நாள் ஆராதனையோ, அது என்ன ஜபமா இருந்தாலும் அதை நான் புறக்கணிக்க மாட்டேன். ஆண்டவரே, வந்து உங்க சமூகத்தில் ஒரு யூதாவா நிற்பேன், ஒரு யூதாவா நிற்பேன், ஒரு யூதாவாக நிற்பேன். நீ மாதூரா பாலா ஷாகரானா என்னோடு கூட சிமியோனை எழுப்புவே, என்னோடு கூட மற்றவர்களை எழுப்புவே, மற்றவர்களுக்குள்ளும் விசுவாசத்தை கடத்துவே, துதியை கடத்துவே, ஜெபத்தை கடத்துவே, ஆத்தும பாரத்தை கடத்துவே, மற்றவர்களை ஊக்கப்படுத்துவே, உற்சாகப்படுத்துவே.
என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு தடையாயிருக்கிற எனக்குள் இருக்கிற துஷ்ட குணங்கள், தேவன் விரும்பாத குணங்கள், அதோனி பேசேக்கின் ஆவிகள், பெருமைகள், அகந்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே அழித்து போட இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், தேவனுடைய ஆளுகை எனக்குள்ள வரட்டும், அதோனி பேசேக்கின் ஆவி அழியட்டும், துஷ்டத்தனங்கள் அழியட்டும், அருவருப்புகள் அழியட்டும், தேவனை காயப்படுத்துகிற அனுபவங்கள். தேவாலயம் நான் தான் தேவாலயம், நான் தான் தேவாலயம். எனக்குள்ள அசுத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே, எனக்குள்ள பாவங்கள் வேண்டாம், எனக்குள்ள அருவருப்புகள் வேண்டாம். கல்வாரி சிலுவையில் எனக்காக பலியானீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே. என்னை சுத்திகரிக்கிற அந்த ரத்தம், என்னை கழுவுகிற அந்த ரத்தம், எனக்காய் பரிந்து பேசுகிற அந்த ரத்தம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற அந்த ரத்தம். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. தூய்மை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் அறுவடை இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை, தேசத்தை சுதந்திரிக்க வாய்ப்பில்லை. குடும்பமா அர்ப்பணிங்க, வாலிபர்களை அர்ப்பணிப்போம், முதியவர்கள் அர்ப்பணிப்போம். எனக்குள் அதோனி பேசேக் வேண்டாம், என் கண் முன் அதோனி பேசேக் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் அதோனி பேசேக்கின் ஆவி இருக்கக்கூடாது, துஷ்டத்தனங்கள் இருக்கக்கூடாது, நீர் விரும்பாதவைகள் இருக்கக்கூடாது, அகந்தைகள் மனமேட்டிமைகள் இருக்கக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நம்பி இந்த பட்டணத்தை என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நம்பி ஆயிரங்களை கொடுக்க போறீங்க, லட்சங்களை கொடுக்க போறீங்க, தேசத்தை கொடுக்க போறீங்க. நீதான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்றீங்க. என் குடும்பத்தை நம்புறீங்க, என்ன நம்புறீங்க, எனக்காக பேசுறீங்க, என்னோட பேசுறீங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக நன்றின்னு சொல்லுங்க, எனக்காக நீ தருகிற வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. இதுவரை சுதந்திரிக்காதவைகளை நான் சுதந்திரிப்பேன்னு சொல்றீங்களே, இது முதல் எல்லாம் எனக்கு சுதந்திரமாக போது. நன்றி ஆண்டவரே. இதுவரை எனக்கு முன்னால விழாதது, எங்கும் விழாதது எனக்கு முன்னால விழப்போது, என்ன கொண்டே விழப்போது சொல்றீங்களே. என்ன பயன்படுத்த போறீங்களே, பயன்படுத்த போறீங்களே, என் குடும்பத்தை பயன்படுத்த போறீங்களே. பராக்கிரமசாலியா, பலத்த பராக்கிரமசாலியா என்ன பயன்படுத்த போறீங்களே, என் குடும்பத்தை பயன்படுத்த போறீங்களே. நன்றி, நன்றி. சாதிக்கிறவனா, ஜெயிக்கிறவளா, மேற்கொள்ளுகிற குடும்பமா எங்களை பயன்படுத்த போறீங்களே. நன்றி. நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் உமக்கான யூதாக்கள், நீர் முன்குறித்திருக்கிற யூதாக்கள். உலகம் இவர்களை புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால் நீர் இவர்களை உயர்த்த போகிறீர், இவர்கள் தலையை கனப்படுத்த போகிறீர், இவர்களை முதன்மையாய் நிறுத்த போகிறீர். இவர்களுக்கு முன்னால் அந்தகாரங்கள் விழப்போது. தூத்துக்குடியின் பலவான் விழுகிறான், பட்டணங்களின் பலவான் விழுகிறான், அதோனி பேசேக்குகள் விழுகிறார்கள். மகிமையா பயன்படுத்த போறீங்க. இதுவரை யாருக்கு முன்னாலேயும் விழாதது இவர்களுக்கு முன்னால விழப்போது. மோசையின் நாட்களில் விழாதது, யோசுவாவின் நாட்களில் விழாதது இவர்களுக்கு முன்னால் விழப்போது. கிருபையினால நிரப்புங்க, ஜெப ஆவியினால நிரப்புங்க, துதியின் ஆவியினால நிரப்புங்க. துதிக்கும் யூதாக்களா எழுப்புங்க. தேவன் மேல, தேவ பிரசன்னத்தின் மேல, ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சையை தாங்க, ஆராதனையின் மேல ஒரு வாஞ்சையை தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்ளுவேன். தாவீதை போல மாற்றுங்க, துதிக்கிற தாவீதுக்களா மாற்றுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகளை எழுப்புகிறதற்காய் நன்றி. பல சிமியோன்கள் இவர்கள் மூலம் எழும்ப போறாங்க. இவங்க மூலம் பலர் உமக்காக வைராக்கியமா எழும்ப போறாங்க.
கர்த்தர் அப்படி செய்ய போறீங்க. நன்றி சுவாமி. அசுத்தங்கள் மாறட்டும், அருவருப்புகள் மாறட்டும், அதோனி பேசக்கின் ஆவிகள் அழியட்டும். தேசத்தை நீர் ஒப்பு கொடுக்கிறதற்காய் நன்றி. ஆத்தும திரளை ஒப்பு கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த பட்டணத்தை நீர் ஒப்பு கொடுத்து விட்டபடியால் நன்றி. ஒப்பு கொடுத்துட்டீங்க, நன்றி. ஒப்பு கொடுத்துட்டீங்க, நன்றி. இவங்க கையில கொடுத்துட்டீங்க, நன்றி. இந்த திருச்சபையின் கையில கொடுத்துட்டீங்க, நன்றி. இந்த ஊழியத்தின் கையில கொடுத்துட்டீங்க, நன்றி. இந்த மவுண்ட் சர்ச்சுக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி. ஆமென், கொடுத்துட்டீங்க, நன்றி. இந்த கர்மேல் மிஷனுக்கு கொடுத்துட்டீங்க, மவுண்ட் கர்மேலுக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி. அதை நாங்கள் கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு பெற்றுக்கொள்கிறோம், 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 பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.